பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்கானுல் ஈமான் என்ற பாடப்பகுதியின் 3ஆம் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 3ஆம் பகுதியிலே நாங்கள் ரிசாலத்தும் ஹிதாயத்தும் என்ற பாடப்பரப்பினூடாக ஆரம்பிக்கின்றோம். உண்மையில் ரிசாலத் என்கின்ற தூதுத்துவம் அது இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக பெரும் அருள்களில் ஒன்று. இந்த ரிசாலத்தின் ஊடாக மாத்திரம்தான் ஹிதாயத் என்கின்ற நேர்வழியை அடியான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ரிசாலத் என்பதனை அல்லாஹு தஆலா அவனிடம் இருக்கின்ற அடியார்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தூதினை ரிசாலத்தின் ஊடாகத்தான் இந்த மனித சமூகத்துக்கு எத்தி வைத்தான். அந்த வகையிலே ரிசாலத்தின் ஊடாகத்தான் ஒரு மனிதன் ஹிதாயத்தை பெற முடியும். ஏனென்றால் மனிதனது பலம் பலவீனம், அவன் எங்கிருந்து வந்தான், எப்படி வாழுகிறான், அவன் எங்கு போகப் போகிறான், அவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் அறிந்தவன் இறைவன் என்ற வகையில் அந்த இறைவனின் ஊடாக மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு நேர்வழிக்குரிய வழிகாட்டல்களை கொடுக்க முடியும். அந்த நேர் வழிகாட்டலை கொடுக்குகின்ற வழிமுறைதான் ரிசாலத் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ரிசாலத் அவசியப்படுவதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மனித சமூகத்தின் ஒற்றுமைக்காக, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக புரிந்து அவனது வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையில் எது ஒழுக்கம், எது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது, ஒழுக்கத்தையும் ஒழுக்க வீனத்தையும் பிரித்தறிவது, அதுபோன்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான முன்மாதிரியை பெற்றுக்கொள்வதற்கு போன்ற பல காரணங்களுக்காக அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை அனுப்பினான். அந்த ரசூல்மார்கள் சரியான முறையில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை, மனிதனது மரணத்தை, மரணத்துக்கு பின் இருக்கின்ற வாழ்வை, அந்த வாழ்வில் அவர் செய்கின்ற செயல்களுக்கு மரணத்துக்கு பின்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற சன்மானங்களை அல்லது தண்டனைகளை சரியாக விளக்கியதன் ஊடாகத்தான் மனிதன் நேர்வழி பெறுகிறான். அது மாத்திரமல்ல, மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்க விழுமியங்களை நபிமார்கள் சரியாக அடையாளப்படுத்தி தந்தார்கள். அந்த ஒழுக்க விழுமியங்களோடு கூடிய முறையான ஒரு வாழ்க்கையை நபிமார்கள் வாழ்ந்து ஒரு சிறந்த முன்மாதிரி இந்த சமூகத்துக்கு முன் வைத்தார்கள். எனவே ரிசாலத் என்பது ஒரு மனிதன் ஹிதாயத்து பெறுவதற்கான மிக முக்கிய மூல காரணமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் இதனூடாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ரிசாலத்தை சுமந்து வந்த நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை பல நபிமார்கள், இலட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த ரிசாலத்தையும் நுபுவத்தையும் சுமந்து வந்தார்கள். இந்த வந்த நபிமார்களின் தொடரில் இறுதியாக வந்தவர்தான் காரூனிய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் இறுதியானவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்களுக்கு பின்னால் வேறு நபிமார்கள் வருவதில்லை என்று நம்புகிறோம். இதை குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக சொல்லுகிறது. அல் குர்ஆன் கூறுகின்ற போது, உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இல்லை. உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இல்லை என்றாலும் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் இருக்கிறார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் கடைசியானவர், முத்திரையானவர் என்பதனை இந்த குர்ஆனுடைய வசனம் தெளிவாக சொல்லித் தருகிறது. நாங்கள் ஹதீஸை நோக்குகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல நபிமொழிகள் நபிகளார் நபிமார்களில் இறுதியானவர் என்பதை சொல்வதை காண்கிறோம். அதில் ஒன்றுதான், என்னுடைய உம்மத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். தன்னை நபி என்று சொல்லக்கூடிய 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தான் நபி என்று வாதாட்டம் புரிவார்கள். ஆயினும் நானே நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவராக இருக்கிறேன், எனக்கு பின் வேறு எந்த நபியும் இல்லை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை. இதை நாங்கள் தர்க்க ரீதியாக நோக்குகின்ற போது அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு நபிமார்களை அனுப்பியதற்கு சில நோக்கம் இருக்கிறது. ஒன்று, அந்த சமூகத்துக்கு நபியே வரவில்லை என்றால்
ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் நபியை அனுப்பாமல் அவர்களை தண்டிப்பது கிடையாது. ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி ஆகுவான். இந்த உம்மத்துக்கு, இப்போது இருக்கின்ற உம்மத்துக்கு நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். எனவே இன்னும் ஒரு நபி அவசியமில்லை. அதுபோன்றுதான் ஒரு நபி அனுப்பப்படுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற காரணங்கள் ஒன்றும் ஒரு நபி கொண்டு வந்த மார்க்கம் இந்த உலகத்தை விட்டு முற்று முழுதாக அழிக்கப்பட்ட அந்த மார்க்கம் இல்லாமலாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை, இஸ்லாம் முழுமையாக இருக்கிறது. அல்லது அந்த மார்க்கம் திரிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும், அந்த மார்க்கத்திலே வேறு வேறு விடயங்கள் உட்புகுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படியும் இல்லை. இஸ்லாம் எப்படி அல்லாஹ்வாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதே முறையில் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லது ஒரு நபி வந்திருக்கிறார், அந்த நபிக்கு துணையாக இன்னும் ஒரு நபி வர வேண்டும், அப்படியும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லது ஒரு நபி கொண்டு வந்த மார்க்கம் பூர்த்தியானதாக இல்லாமல் அரைகுறையாக இருக்க வேண்டும். ஆனால் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கம் பூர்த்தியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் பூரணமாக இருக்கிறது. எனவே இதில் இன்னும் ஒரு நபி வந்து இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற தர்க்க ரீதியான ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோன்றுதான் இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்றாலும் தன்னை நபி என்று வாதிட்ட பலர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். முசைலமாவை பார்க்கிறோம், அஸ்வதுல் அன்சியை பார்க்கிறோம், சஜா என்கின்ற பெண்ணை பார்க்கிறோம், துலைஹா என்ற பெண்ணை பார்க்கிறோம். இந்த முசைலமா தன்னை நபியாக வாதிட்டு யமாமா யுத்தத்தின் போது கொலை செய்யப்பட்டான். அஸ்வதுல் அன்சி என்கின்றவன் ஃபைரூஸ் தைலமி ரதியல்லாஹு அவர்களால் கொலை செய்யப்பட்டான். இந்த சஜா என்ற பெண், துலைஹா என்ற பெண், இவர்கள் தன்னை நபி என்று வாதிட்டாலும் கூட பிற்காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுபோன்றுதான் அஹ்மத் குலாம் காதியானி, இவரும் தன்னை நபி என்று வாதிட்ட போலி நபிமார்கள் ஒருவராக நாங்கள் காண்கின்றோம். அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்பிய அத்துணை நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழிகாட்டல்களை கொடுத்தான். அந்த வழிகாட்டல்களில் குறிப்பாக சில நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூரை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சிலை கொடுத்தான். ஃபுர்கானை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுர்கான் என்று சொல்லுகின்ற குர்ஆனை அல்லாஹு தஆலா வேதமாக கொடுத்தான். அதுபோன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 10 சுகுஃபுகள் கட்டளைகளை கொடுத்தான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50 சுகுஃபுகளை கொடுத்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 சுகுஃபுகளை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு அல்லாஹ் 10 சுகுஃபுகளை கொடுத்தான். இங்கே நாங்கள் சுகுஃபுகளும் வேதங்களும் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணலாம். 10 சுகுஃபுகள் கொடுக்கப்பட்ட நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணலாம். 30 சுகுஃபுகள் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 50 சுகுஃபுகள் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காண முடியும். அன்பின் மாணவர்களே, இந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம், இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த அல் கலா வல் கதிர் என்கின்ற பகுதி. அல் கலா வல் கதிர் என்பது, கலா என்பது அல்லாஹு தஆலா அவன் ஒரு விடயத்தை படைத்தல், தீர்ப்பளித்தல், நிறைவேற்றுதல் என்கின்ற சொல்லர்த்தத்தை கொண்டிருந்தாலும், கதிர் என்பது நிர்ணயித்தல், முன்னேற்பாடு, மட்டிடுதல் போன்ற சொற்றர்த்தத்தை கொண்டிருந்தாலும், கலா கதிர் என்பது அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு அல்லது இந்த உலகத்தில் நடைபெற வேண்டிய நன்மைகள், தீமைகள் அனைத்தையும் அவனே நிறைவேற்றுகிறான், அவனே தீர்மானிக்கிறான். அவனுடைய சக்தியின் பிரகாரமே அவைகள் அனைத்தும் நடக்கிறது. அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெற மாட்டாது என்பதனை குறிப்பதனைத்தான் இந்த கலா கதிர் என்கின்ற பதம் குறித்து நிற்கிறது. உண்மையில் இந்த கலா கதிரை பொறுத்தவரையில் இந்த கலா கதிர் என்பது முஸ்லிம் உம்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு மிக பெரும் அருளாக பார்க்கப்பட வேண்டும். கலா கதிர் ஒரு முஸ்லிம் உம்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருளாக பார்க்கப்பட வேண்டும். இன்று உலகத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் நாளாந்தம்
பல தற்கொலைகள் ஏற்படுகிறது, விரக்தி நிலை ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக பெரும் நோயாக மாறியிருப்பது மன உளைச்சல். மன உளைச்சல் என்கின்ற ஒரு நோய் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. மனிதன் அந்த தனக்கு வருகின்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் போன்றவற்றுக்கு முகம் கொடுக்க முடியாமல் மனிதன் இன்று மிக விரக்தி நிலையில் இருக்கிறான். ஆனால் கலா கதிர் என்பது ஒரு அடியான் நம்பி இருக்கும் ஒரு முஸ்லிம் எப்படி நம்புகிறான்? தன்னை அல்லாஹ் தன் தாயுடைய வயிற்றில் கருவறையில் இருக்கின்ற போதே, நான் 4வது மாதம் இருக்கின்ற போதே அல்லாஹு தஆலா எனக்குரிய அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் எனக்காக முடிவு செய்து விட்டான். நன்மையும் தீமையும் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ்வால் உலகத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு விடயமும் மறைமுகமாக மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்விடம் மறைத்து வைத்திருக்கின்ற நன்மைகள் எங்களுக்கு மறைவானதாக இருக்கும் போன்ற விடயங்களை ஒரு மனிதன் ஆள் உள்ளத்தால் நம்புகின்ற போது அவனுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டாலும், துன்பம் ஏற்பட்டாலும், இழிவுகள் ஏற்பட்டாலும், பிழைகள் ஏற்பட்டாலும், மரணங்கள் குடும்பத்துக்குள் ஏற்பட்டாலும், நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவன் ஒருபோதும் விரக்தி அடைய மாட்டான். அதுபோன்றுதான் அவனால் ஏற்படுகின்ற விடயங்களுக்கு அவன் பெருமை கொள்ள மாட்டான், ஆணவம் கொள்ள மாட்டான், கர்வம் கொள்ள மாட்டான், தற்பெருமை ஏற்பட மாட்டாது, அடுத்தவனை இழிவாக பார்க்கின்ற மனோநிலை அவனுக்கு ஏற்பட மாட்டாது. அவன் எந்த ஒரு விடயத்தையும் பொறுமையாக, நிதானமாக, சமயோசிதமாக அவன் கைகொள்வான். இது இறைவனின் முடிவு என்பதனை அவன் ஏற்றுக்கொள்வான் போன்ற பல்வேறுபட்ட பயன்களை நாங்கள் கலாக்கதிரின் ஊடாக நம்பிக்கொள்ள முடியும். இங்கே உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்ற வினாக்களை ஒரு முறை அவதானியுங்கள். முதலாவது வினா, ரிசாலத், ஹிதாயத் ஆகிய இரு சொற்களையும் சுருக்கமாக விளக்குக. ரிசாலத் என்பது தூதுத்துவம், அல்லாஹ்விடம் இருக்கின்ற அடியானுக்கு போய் சேர வேண்டிய அல்லாஹ்வின் கட்டளைகள், அல்லாஹ்வின் ஏவல்கள், அல்லாஹ்வின் விலக்கல்கள், அல்லாஹ்வின் வழிகாட்டல்களை சுமந்து ஒரு நபி, ஒரு ரசூல் அல்லாஹ்வால் நியமிக்கப்படுகின்ற அந்த அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற பொறுப்பு ரிசாலத் என்று சொல்லுகிறோம். அந்த ரிசாலத்தை சுமந்தவர்தான் அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வின் கட்டளைகளை, வழிகாட்டல்களை, ஏவல் விலக்கல்களை இந்த மனித சமூகத்துக்கு எடுத்து வருகிறார். ஹிதாயத் என்பது அந்த ரிசாலத்தின் ஊடாக காட்டப்பட்ட வழிமுறைகளை, அந்த ரிசாலத்தின் ஊடாக ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து, இந்த ரிசாலத்தின் ஊடாக விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்த்து, அந்த ரிசாலத்தின் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒழுக்க மாண்புகளை, பண்பாடுகளை தன் வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதனை ஹிதாயத் என்று சொல்கிறோம். எனவே ரிசாலத்தின் ஊடாக ஒரு மனிதன் ஹிதாயத்தை அடைந்து கொள்கிறான். இரண்டாவது வினாவை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் இன்னும் ஒரு நபி வரமாட்டார் என்பதற்கு ஆதாரமாக அமையும் ஓர் அல் குர்ஆன் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் குறிப்பிடுக என்ற இந்த விடயத்தை நாங்கள் கவனிக்க முடியும். இந்த இடத்திலே அல் குர்ஆன் குறிப்பிடுகின்ற போது, உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இல்லை. உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இல்லை என்றாலும் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் உள்ளார். அல்லாஹ் உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தையாக இல்லை என்றாலும் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களின் இறுதியானவராகவும் உள்ளார் என்கின்ற அல் குர்ஆன் வசனத்தையும், என்னுடைய உம்மத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் தான் நபி என்று வாதாட்டம் செய்வர், ஆயினும் நானே நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவனாக இருக்கிறேன், எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை என்கின்ற இந்த நபிமொழியையும் நாங்கள் காணலாம். இந்த நபிமொழியும் இந்த குர்ஆனுடைய வசனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி என்பதனை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த இடத்திலே மூன்றாவது வினாவை பாருங்கள். நபித்துவம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முற்று பெற்று விட்டது என்பதற்கான பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் 3 தருக. நாங்கள் இந்த வினாவை நோக்குகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதனை நாங்கள் எப்படி எங்களுடைய பகுத்தறிவு ரீதியாக நிறுவ முடியும்? ஒன்று, அல்லாஹ் ஏன் நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பினான்?
அல்லாஹ் அனுப்பியதற்கு காரணம் ஒரு சமூகத்துக்கு ஒரு நபி அனுப்பப்படாத போது அனுப்பினார். இந்த சமூகத்துக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்படியாக இருந்தால் இன்னும் ஒரு நபி அனுப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, ஒரு நபி கொண்டு வருகின்ற மார்க்கம், அந்த மார்க்கம் அழிந்து போயிருக்க வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இறுதி மார்க்கம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லது ஒரு நபி கொண்டு வந்த மார்க்கம் திரிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆனிலோ நபிகளாரின் சுன்னாவிலோ எந்த திரிவுபடுத்தலும் இல்லை. அதுபோன்று ஒரு நபி கொண்டு வந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்படாமல் இடைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் முழுமையாக இறக்கப்பட்ட விதத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது பூரணமாக இருக்கிறது. இந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இதற்கு பின்னால் எவ்வகையிலும் ஒரு நபி அவசியம் இல்லை என்பதனை எங்களது பகுத்தறிவு ரீதியாக நாங்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோன்று வேதமும் சுகுஃபும் வழங்கப்பட்ட நபி யார்? வேதமும் சுகுஃபும் வழங்கப்பட்ட நபி யார்? நாங்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுத்தான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 சுகுஃபுகளையும் கொடுத்தான். எனவே வேதமும் சுகுஃபும் கொடுக்கப்பட்ட நபியாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் காண முடியும். அதுபோன்றுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுகுஃபுகளின் எண்ணிக்கை யாது? அல்லாஹ் தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 சுகுஃபுகளை வழங்கினான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 50 சுகுஃபுகளை கொடுத்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 30 சுகுஃபுகளை கொடுத்தான். எனவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுகுஃபுகளின் எண்ணிக்கை 30 ஆகும். ஆறாவது வினா, நபிமார்களின் 10 சுகுஃபுகள் வழங்கப்பட்ட நபிமார்களின் பெயர்களை குறிப்பிடுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 சுகுஃபுகள் 3 நபிமார்களுக்கு வழங்கப்பட்டன. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேர்களுக்கும் 10 சுகுஃபுகள் வழங்கப்பட்டது. இந்த 10 சுகுஃபுகள் வழங்கப்பட்ட நபிமார்களாக இந்த மூவர்களையும் நாங்கள் காணலாம். ஏழாவது வினா, கலாக்கதிர் என்ற பதத்தை விளக்குக. கலாக்கதிர் என்ற பதத்தை விளக்குக. கலாக்கதிர் என்பது அல்லாஹுவால் ஒரு விடயம் நிர்ணயிக்கப்பட்டு அல்லாஹுடைய நாட்டத்தோடு, அல்லாஹு தஆலாவுடைய அறிவோடு, அல்லாஹுடைய குதிரத்தோடு சம்பந்தப்பட்டு அல்லாஹு தஆலாவால் ஒரு விடயம் தீர்மானிக்கப்பட்டு அல்லாஹுவால் அந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்படுவதனை குறிக்கிறது. அதாவது எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தில் உள்ளது. அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம்தான் அனைத்தும் நடக்கும். இதனை குர்ஆன் பல இடங்களில் தெளிவாக சொல்கிறது. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் ஒன்றை நாடக்கூட முடியாது. மரத்தில் இருக்கின்ற ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை அறியாமல் உதிர முடியாது. எனவே இந்த விடயங்களை வைத்து கலா கதிர் என்பது, கலா கதிர் என்ற 2 பதம் நிர்ணயித்தல், அந்த நிர்ணயித்த விடயத்தை அல்லாஹு தஆலா இங்கு நடைமுறைப்படுத்துதல், இந்த 2ம் அல்லாஹ்வை சார்ந்தது. இந்த கலா கதிர் என்பது ஈமானோடு விசுவாசத்தோடு தொடர்பான ஒன்று. அல்லாஹ் மனிதனுக்கு செயல் சுதந்திரத்தை தந்திருக்கின்றான் என்ற வகையில் நிச்சயம் இந்த தரப்பட்ட சுதந்திரம் தொடர்பாக அல்லாஹ் கியாமத்து நாளில் விசாரிப்பான் என்பதும் எங்களுடைய நம்பிக்கையோடு தொடர்பான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. 8வது வினா, கலாக்கதிரை விசுவாசிப்பதில் உள்ள நன்மைகள் யாவை? நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக விரிவாக உங்களோடு கலந்துரையாடினோம். கலாக்கதிரை விசுவாசிக்காத போது ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஒருவர் விளங்குகின்ற போது, கலாக்கதிரை ஒருவன் விசுவாசிக்காத போது ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஒருவன் விளங்குகின்ற போது அது கலாக்கதிரை விசுவாசிப்பதில் உள்ள நன்மைகளை எங்களுக்கு விளக்கும். இன்று ஒருவருக்கு அவருக்கு ஏற்படுகின்ற ஒரு சவாலை, சிக்கலை, பிரச்சனையை, இழப்புக்களை, நஷ்டங்களை, அழிவுகளை ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு பரீட்சையிலே பெறுபேறு, அவர் எதிர்பார்த்த பெறுபேற்றை அடையாமல் இருக்கிறார். உடனே தற்கொலைக்கு செல்கிறார்.
வீட்டிலே ஒரு மனைவி தன் கணவன் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கும் நஞ்சூட்டி விட்டு அவர் இறந்து போகிறார். ஏன்? அவருக்கு அந்த நடைபெற்ற அந்த சவாலை, பிரச்சனையை, சிக்கலை, நஷ்டத்தை, அழிவை, இழிவை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விரக்தி நிலை ஏற்படுகிறது. ஒரு விரக்தி நிலை ஏற்படுகிறது, ஒரு சிரமம் ஏற்படுகிறது. எனவே ஆனால் கலாக்கதிரை விசுவாசிக்கின்ற ஒரு மனிதன், கலாக்கதிரை நம்புகின்ற ஒரு மனிதன், இது அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த மரணம் இறைவனுடைய நாட்டம், இந்த நஷ்டம் இறைவனுடைய நாட்டம், இந்த சித்தியின்மை இறைவனுடைய நாட்டம். இதற்கு பின்னால், இந்த சித்தியின்மைக்கு பின்னால் அல்லாஹ் ஏதோ ஒரு நலவை வைத்திருக்கிறான், நலவை மறைத்திருக்கிறான், நலவு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு கலாக்கதிரை விசுவாசித்தவன் நம்புகிறான். ஆனால் கலாக்கதிரை விசுவாசிக்காத போது அவனுடைய அந்த சிக்கல்களுக்கு முகம் கொடுக்காமல் அவன் சிக்கல் படுத்திக் கொள்வதை காண்கிறோம். அதுபோன்றுதான் கலாக்கதிரை விசுவாசிக்காத ஒருவன் அங்கு அவன் பெருமை கொள்கிறான், ஆணவம் கொள்கிறான், கர்வம் கொள்ளுகிறான். தனக்கு என்று, தன்னால் என்று, தனக்கு மட்டும்தான் முடியும், இது தான் சாதித்தது என்று சொல்லுகிறான். ஆனால் கலாக்கதிரை விசுவாசித்த ஒருவன் அவனுக்கு என்ன நலவு ஏற்பட்டாலும், என்ன இலாபம் ஏற்பட்டாலும், என்ன வெற்றிகள் வந்தாலும் அவன் தற்பெருமை கொள்வதில்லை, ஆணவம் கொள்வதில்லை, கர்வம் கொள்வதில்லை. அவன் இது என் இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட ஒன்று, இறைவன் தான் இந்த வெற்றிக்கு காரணம், இந்த இலாபத்துக்கு காரணம் இறைவன் தான் என்று அவன் அந்த விசுவாசத்தின் ஊடாக, கலாக்கதிரை விசுவாசித்ததன் ஊடாக அவனுடைய வாழ்க்கையிலே அந்த விரக்தி நிலை நீக்கப்படுகிறது, ஆணவம் இல்லாமலாக்கப்படுகிறது, கர்வம் இல்லாமலாக்கப்படுகிறது, தற்பெருமை நீக்கப்படுகிறது, அடுத்த மனிதர்களை இழிவாக பார்க்கின்ற அந்த பார்வை இல்லாமல் போகிறது. உலகத்திலே மனிதர்கள் பல கோணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழகானவர்களாக இருக்கிறார்கள், அசிங்கமானவர்களாக இருக்கிறார்கள், நிறையோடு இருக்கிறார்கள், குறையோடு இருக்கிறார்கள், அறிவாளிகளாக இருக்கிறார்கள், அறிவியனர்களாக இருக்கிறார்கள். ஒரு கலாக்கதிரை நம்பிய ஒருவர் இதனை பார்க்கின்ற போது அல்லாஹ் அவரை இந்த குறையோடு அல்லாஹ் படைத்திருக்கிறார், அல்லாஹ் அவரை இந்த அறிவின் குறைபாட்டோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அடுத்தவர்களை மதிக்குகின்ற, அடுத்தவர்களின் சுய கௌரவத்தை பாதிக்காமல் நடந்து கொள்ளுகின்ற, அடுத்தவர்களின் குறைகளை குறையாக பார்க்காது அவைகளை இறைவனின் நாட்டத்தோடு பார்க்கின்ற மனோபக்குவத்தை இந்த கலாக்கதிர் இவருக்கு கொடுப்பதை காண்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த கலாக்கதிரின் ஊடாக பொறுமையை கையாளுகின்றான், பொறுமையை கையாளுகிறான். இந்த விடயத்தில் தோல்வி வந்தாலும் அல்லாஹ் இன்னும் ஒரு விடயத்தில் எனக்கு நன்மையை தருவான், இந்த விடயத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த விடயத்தில் லாபம் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த கலாக்கதிரின் ஊடாக அடியானுக்கு ஏற்படுவதனை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த கலாக்கதிர் என்பது மனித வாழ்க்கையில் விரக்தியின்மை, தற்பெருமையின்மை, ஆணவமின்மை, கர்வமின்மை போன்ற தன்மைகளை ஏற்படுத்துகிறது. பொறுமை, தன்னடக்கம், அடுத்தவர்களை மதித்தல் போன்ற பண்பாடுகளையும் அவனுக்குள் ஏற்படுத்துவதை காணலாம். சிலர் கூறுகின்ற போது இந்த கலாக்கதிர் மனித வாழ்க்கையை அப்படியே தடுத்து, அல்லாஹ்வின் நாட்டம் என்பதனால் இவன் முன்னே செல்வதற்கு இந்த கலாக்கதிர் தடையாக இருக்கிறது என்று விமர்சிப்பது உண்டு. ஆனால் கலாக்கதிரை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒன்றல்ல. கலாக்கதிர் எப்படி இறைவனுடைய நாட்டம் என்று இறைவன் சொல்லி இருக்கிறானோ அதே போன்று இறைவனின் நாட்டத்தை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த இறைவனுடைய நாட்டம் எது என்று அவனுக்கு தெரியாது. இறைவன் சொல்லுகிறான், இறைவனின் நாட்டம் எது என்பதை அறியாததினால் அல்லாஹ் தனக்கு நன்மையைத்தான் நாடியிருப்பான், அல்லாஹ் எனக்கு வெற்றியைத்தான் நாடியிருப்பான், அல்லாஹ் எனக்கு இதனூடாக ஓர் சுபீட்சத்தைத்தான் நாடியிருப்பான் என்று ஒரு அடியான் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்ற கலாக்கதிரில் நல்ல ஒரு கதிரை நோக்கி அவன் போக வேண்டும் என்று இறைவன் இதனூடாக எதிர்பார்க்கிறான். அதுபோன்றுதான் கலாக்கதிருடன் தொடர்பான 3 பண்புகள், மிக முக்கியமான 3 பண்புகள் கலாக்கதிரோடு தொடர்பட்டிருக்கிற ஒன்று அல்லாஹுடைய அறிவு, இல்முல்லா, அல்லாஹுடைய அறிவோடு. ஏனென்றால் அல்லாஹ் உலகத்தில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் அறிவை கொடுத்து இந்த அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அத்துணை அறிவுகளுக்கும் சொந்தக்காரன் இறைவனாக இருக்கிறான். அப்படியாக இருந்தால் அல்லாஹுடைய அறிவின், அல்லாஹுடைய இல்மின் பலத்தை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். இந்த அல்லாஹ்வின் அறிவை காட்டுகின்ற ஒரு இடம்தான் இந்த கலாக்கதிர்.
அதுபோன்று இராதத், அல்லாஹுடைய 3 பண்புகளில் ஒன்று இல்முல்லா, அல்லாஹுடைய அறிவு சார்ந்தது. 2 இராதத்துல்லா, அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹுடைய நாட்டத்தை மிஞ்சிய ஒரு நாட்டம் கிடையாது. அல்லாஹ் நாடிய ஒன்றை முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் நாடாத ஒன்றை முழு உலகமும் சேர்ந்தாலும் ஒரு அடியானுக்கு கொடுக்கவும் முடியாது. எனவே இந்த அல்லாஹுடைய இராதத்தை, நாட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த கலா கதிர் காணப்படுகிறது. அதுபோன்றுதான் குத்ரத்துல்லா, அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய ஆற்றல். மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட சாதாரணமான, தனக்கு வழங்கப்பட்ட எல்லையோடு உட்பட்ட ஆற்றல்களை வைத்து மனிதன் உலகத்திலே பெருமை பாராட்டுகிறான், கர்வம் கொள்ளுகிறான். ஆனால் அல்லாஹுடைய அறிவும், அல்லாஹுடைய இராதத்தும், அல்லாஹுடைய குதிரத்தும் காட்டப்படக்கூடிய ஒரு இடமாக இந்த கலா கதிர் இருப்பதை நாங்கள் காண முடியும். எனவே அன்பின் மாணவர்களே, நாங்கள் கல்வி அமைச்சு மூலம் நடாத்தப்பட்ட இந்த சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தில் அர்கானுல் ஈமான் என்கின்ற பகுதியில் குறிப்பிட்ட சில வினாக்களையும் விடைகளையும் அது பற்றிய தெளிவுகளையும் நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த பாடப்பரப்பில் கொடுக்கப்பட்ட தெளிவுகளை மையப்படுத்தி நீங்கள் எதிர்நோக்குகின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் இப்பாடம் தொடர்பாக வருகின்ற வினாக்களுக்கு மிகச்சரியாக, மிக அழகாக, தெளிவாக விடைகள் எழுதி உங்களுடைய பெருவெற்றி நீங்கள் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களதும் எங்களதும் எதிர்காலத்தை சிறப்பாய் ஆக்கி வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ஹைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.